இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருள் சூழப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பிரகாசமான ஒரு ஒளி நோக்கி நம்ம ஓடணும் அப்படின்னா, அந்த இருளிலேருந்து நம்ம வெளியே வரத்துக்கான என்ன ஒரு விஷயம் பண்ணால் நம்ம வெளியே வரலாம்? யோசனை இருக்கும்ல. நான் எப்போ பார் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கேன், எனக்கு எப்போ பார் இந்த பிரச்சனையே வந்துட்டுருக்கு, எனக்கு மாற்றங்கள் வராத வாழ்க்கையில், இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா? சில பல கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும். இந்த கேள்விக்கான பதில் நீங்கள் தான். கேள்வியும் நீங்கள் தான், பதிலும் நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. என்ன பதில் இப்படி சொல்கிறீங்க? நிச்சயமாக மாற்றம் வேணும் அப்படின்னா நம்மளை மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் மாற்றங்கள் நமக்குள்ளாக காணப்படும். நிறைய பேர் பார்ப்பாங்க, என்னடா இது இப்படி இருந்தால் அந்த பையன் இப்போ இப்படி ஆகிட்டானே, காரணம் என்ன? நம்ம தான் எல்லாமே. ஸோ நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நல்லது கெட்டது எல்லாமே நமக்கு தெரியும், அம்மாவா இல்லையா? நீ பண்ணுற ஒரு செயல் இது தப்புன்னு தெரியுது, திரும்பியும் அந்த தப்பு செய்வோம்மா நம்ம. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சரிங்களா? குப்பை தொட்டி இருக்குங்க. நம்ம குப்பையை தூக்கிட்டு போய் ரோட்டில் வச்சுட்டு போவோமா, இல்லை இந்த குப்பை தொட்டியில் போட்டு போவோமா? குப்பை தொட்டி தானே போவோம். இல்லை ரோட்டில் வச்சுட்டு போயிடுவீங்களா, அவங்க எடுத்து போட்டுப்பாங்கன்ட்டு? இதுலேயே ஒரு மாற்றங்கள் நமக்குள்ளாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல. நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, குப்பை தொட்டியில் குப்பையை போடுறாங்களோ இல்லையோ, அந்த குப்பை தொட்டி வெளியில் பார்த்தீங்கன்னா குப்பைகள் இருக்கும். காரணம் என்ன? வண்டியில் போயிட்டு தூக்கி விசிறடிக்கிறது, அது அங்கே சிதறி கிடக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் நமக்குள்ளாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன், யார் மனசையும் காயப்படுறதுக்காக இல்லை, நமக்குள்ளே மாற்றங்கள் வரணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணால் மட்டும்தான், நம்ம பண்ணுறதை பார்த்து 4 பேர் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்க பண்ணுறாங்கல்ல, நானும் பண்ணுவேன். இது அவங்களுக்கு கேட்க ஆள் இல்லை, என்ன கேட்பாங்களா? கேட்டால் நான் சொல்லிப்பேன், அவங்கள பார்த்து சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், ஏடிக்கு போட்டே நம்ம பேச ஆரம்பிப்போம். இன்றையெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னா உனக்குள்ளாக உன்னை நீ மாற்றணும். உனக்குள்ளே இருக்க ஒரு சில விஷயங்கள் எடுத்து போட்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் நம்ம நிலை எப்படி இருக்குது, உண்மையான நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நீ நல்லது பண்ணுற, எல்லாருக்கிட்டேயும் நல்லா பேசுகிற, எல்லாருக்கிட்டையும் நீ மதித்து நடக்கிற, எல்லாமே ஓகே, எல்லாம் பர்ஃபெக்ட் தான். ஆனால் ஒரு சில விஷயங்கள் இடிக்குது, கோவப்படுறல்ல, அந்த கோவத்தில் வார்த்தை விடும்போது, என்னடா இது இந்த பிரதர்கிட்ட பேசணுமா, இந்த சிஸ்டர்கிட்ட பேசணுமா அப்படின்ற மாதிரி இருக்குமா. ஏன்னா நம்ம அன்பாக பேசியிருப்போம், அன்பு கொடுத்துருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். சந்தர்ப்ப சூழல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கோவப்பட்டுருவோம். அந்த கோவத்தினால வார்த்தை விட்டுருப்போம். வார்த்தை விட்டதுலான நம்ம சுற்றி உள்ள மக்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, என்னடா இது இவங்களுடைய உண்மை ரூபம் இதுதானா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அன்பை கொடுங்க, அன்பாக கொடுங்க. கோவப்படுகின்ற போது நம்மளோட சாந்தப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைக்கி கோவம் வருதுன்னா அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே போதும், நம்ம வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குமா. என்னெல்லாம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது பிரதர், நானாக இருந்தேன் அப்படின்னா ஐயோ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம் ஓடிட்டுருக்கோம். இன்றைய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். முதலாவது இதுதான், ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துக்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் ஒளி வீசக்கூடிய ஒரு பாதை நோக்கி போகிறீங்க. கோவம் வருதா, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் உண்மையான வெற்றியின் பாதைக்கு நீ விளக்காய் இருப்பாய் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நீங்கள் இருளுக்குள் இருந்தாலும், சாத்தானின் பாதையில் நடந்தாலும், அவர் சவுலாகிய உங்களை பவுலாக மாற்றுவார். ஆண்டவரே, நான் பாவி, என்னை மன்னியும், நான் இருளுக்குள் இருக்கின்றேன், இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான ஒளிவிடத்திற்கு என்னை நடத்தும் அப்பான்னு சொல்லி கேட்கலாமா? உண்மையாக நான் ஜெபிக்கிறேன், உண்மையாக உன்னை விசுவசிக்கிறேன். ஆண்டவரே, என்னை பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா, நீங்கள் கூப்பிட்டால் அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார், இருளிலிருந்து உங்களை தூக்கி எடுப்பார், தமக்குள் புதிதான ஒரு பிரகாசமான வாழ்க்கையை தருவார். நிச்சயமாக நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னா நம்ம முழுமையான விசுவாசத்தை ஜெபிக்கணும். ஆண்டவர் நம் ஜெபத்திற்கு பதிலளிக்க போகின்றார். இருள் சூழப்பட்ட உங்கள் வாழ்க்கையை ஒளி வீச போகின்றது. இன்றைய நாள் மட்டும் இல்லை, எப்பவுமே அதுக்கு என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். நல்ல மனசோடு, நல்ல ஒரு ஆத்மாவோடு நம்ம பழகுகின்ற பொழுது நமக்குள்ளே இருக்கிற நிறைய மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது நோய் நொடி இருக்காது. ஏன்னா எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கிட்டு அதை குழப்பிக்கிட்டு தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்லி இன்றைக்கி எத்தனை பேர் நிம்மதியாக தூங்கி எவ்வளோ ஆச்சுல? நிறைய பேர் சொல்லலாம், தூக்கமே தொலைச்சிட்டேன் பிரதர், ஓடிக்கிட்டே இருக்கான். காரணம் என்னென்னா, நான் ஓட்டினா தான் என் குடும்பம் ரன் ஆகும்.
ஏதோ ஓடிட்டே இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்கிறோம்ல. ஸோ நிம்மதியான ஒரு உறக்கங்கள் இல்லை. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் உங்கள் ஜெபங்களுக்கு செவி கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார். தினந்தோறும் ஜெபியுங்கள். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, தாழ்மையுள்ள இதயத்துடன் உன்முன் வந்திருக்கின்றனப்பா. எங்களுடைய பாவங்களை நாங்கள் இருளில் நடப்பதை ஒத்துக்கொள்கின்றோம் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே இயேசுவே, நீர் சவுலை அழைத்து அவன் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தியதை போன்று எங்களையும் மாற்ற முடியும் என்று விசுவசிக்கின்றோம் அப்பா. உம்மிடம் மன்னிப்பையும் இரக்கத்தையும் வேண்டுகின்றேன் ஆண்டவரே. எங்களை சுத்தமாக்கி அருளும் அப்பா. ஆச்சரியமான ஒளிவிடத்திற்கு அழைத்து வாரும் தகப்பனே. நாங்கள் இனி எங்களுக்காக வாழ விரும்பவில்லை. எங்கள் வாழ்க்கையை உம்மிடம் ஒப்படைக்கின்றனப்பா. கிறிஸ்து என்னில் ஜீவிப்பாராக. நாங்கள் உம்முடைய சத்தியத்தில் நடப்பதில் எங்களுடைய பாதையை பிரகாசிக்க பண்ணுவீராக ஆண்டவரே. எங்களை நேசிப்பதற்காக, உம்மை எங்களுக்காக தந்ததற்காக நன்றி செலுத்துகிற இயேசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி உம்முடையும் வந்து கெஞ்சி மன்றாடுறோம்ப்பா. எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீராக. இருள் சூழப்பட்ட வாழ்க்கையிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி ஓடுவதற்காக எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய ஒளி எங்கள் மேல் பட வேண்டும் என்று கேட்கிற இயேசுப்பா. எல்லோரும் இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.